சிவா 77 மீடியா நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் அந்த நெஞ்சம் நிறைந்த வணக்கம். ரொம்ப நன்றி. நம்முடைய சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நேரடியாக நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன். ஒரு உடல் ஆரோக்கியம் சம்மந்தமானது. நேற்று யூடியூப்பில் ஒரு காட்சி பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னன்னா, நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற உணவு இரவு 6 மணியோட நிறுத்திட்டோம்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் மூடிடுவாங்களாம். எப்போ நம்ம பொழுது சாஞ்ச பின்னாடி சாப்பிட ஆரம்பிச்சோமோ, 7, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்றாங்க பெருநகரங்களில் வேலை செய்கிறவங்களாம். இப்படி சாப்பிட்ற நேரம் இரவு அதிக ஆக ஹாஸ்பிட்டல் அதிகமாகிட்டே போயிருச்சோம். கண்ணுக்கு தெரியாத நிறைய நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பார்த்துருப்போம், எத்தனையோ நோய்கள், புது புது வைரஸ், புது புது பேர். அது அரசும் எவ்வளவோ முயற்சி பண்ணி, விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் இணைஞ்சு மருந்துகள் கண்டுபிடிச்சு நிறைய பேரை உயிரை குணமாக்கி எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப எளிமையா சாயங்காலம் 6 மணியோட உணவு நிறுத்திட்டோம்னாவே நோய் வராதான். அப்படியே நோய் இருந்தாலும் சரியாயிடுங்கிறாங்க. ஒரு 100 நோய் பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 80 பிரச்சனைகள் சரியாயிடுமா. ஒரு 20 தான் இருக்கும், அது நல்ல மருத்துவர்களை பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முயற்சி செஞ்சு பார்க்கலாமே. எங்கேயும் பணம் கொடுத்து ஏமாற தேவையில்லை, பணம் கட்டி படிக்க தேவையில்லை, தெரிஞ்சுக்க தேவையில்லை. சொல்றாங்க, நடைமுறைப்படுத்தி பார்ப்போம். நல்லதா இருந்தா நல்லது தானே. அதை நான் இன்னிலிருந்து முயற்சி பண்ணலான் இருக்கேன். அது உங்களுக்கும் சொல்றேன், நீங்களும் அதை முயற்சி பண்ணுங்க. இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, இப்போ நம்மளும் சரி, பெரியவங்களும் சரி, பிள்ளைங்களும் சரி, காலையில் நேரமா எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். அது எவ்வளவு முயற்சி பண்ண முடியாத இருக்கும். ஒன்று, ஒரு பரவாயில்ல, கம்ஃபர்டபுளா இருக்கு நம்ம எந்திரிக்கிற நேரம் அப்படிங்கிற ஒரு திருப்தியா இருக்கலாம், அல்லது முயற்சி பண்ணி முடியாத இருக்கலாம். அது பெரியவங்களும் வேலைக்கு போனா கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் செய்யலாம், ஆனா எந்திரிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பாங்க. அதே போல பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்களும் கொஞ்சம் நேரமா 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சா அவங்களுக்கு நேரம் நிறைய இருக்கும். இந்த உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முழிச்சுட்டா நிறைய அவங்களுக்கான நேரங்கள் கிடைக்கும். நிறைய இயற்கையா கிடைக்கிற எல்லா சக்திகளும் உடம்புக்கு கிடைக்கும். நிறைய ஹார்மோன்ஸ் நல்லா வேலை செய்யும். அப்படி இப்படிலாம் நிறைய பார்த்துட்டு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. பிள்ளைங்க கேட்பாங்க. ஒரு சில கேட்க முடியாது. கேட்க முடியாததுக்கு பல காரணங்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி. ஒன்று, அது கம்ஃபர்டபுளா இருக்கலாம், அல்லது முடியாததா இருக்கலாம். அடுத்து இன்னொன்று யோசிச்சிருப்போம், நேரமா படுத்த பரவாயில்லையே, அவங்க 10, 11, 12, 1 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறது. இப்ப எப்படி நம்ம சாப்பிட்ற நேரமும் 10, 11, 12, 1, அது மாதிரி தூங்குற நேரமும் 10, 11, 12, 1ன்னா அதே நோய்கள் அதிகமாகுமா. அப்ப அந்த நேரமும் குறைஞ்சிட்டா நோய்கள் குறையுங்கிறாங்க. அதுவும் எவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணியிருப்போம், பெரியவங்களும் பிள்ளைங்களும். ஆனா அது நடக்காது இருந்திருக்கும். எதுவுமே சொல்ல தேவையில்லையா, எதுவுமே செய்ய தேவையில்லையா. ஒன்னே ஒண்ணு, சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்றத நிறுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துருமா. நேரமா தூங்கிடும். அது 10, 11 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தா கூட காலையில 4 மணிக்கெல்லாம் அலாரம் வைக்க தேவையில்ல, முழிப்பு வந்துருங்கிறாங்க. அப்ப இந்த 2 நன்மை நடக்கக்கூடிய இந்த ஒரே விஷயம், அதுக்கு எந்த செலவும் இல்லை. கேள்விப்பட்டேன், நான் செய்யலான் இருக்கேன். நீங்களும் முயற்சி பாருங்க. நன்றி, வணக்கம்.